கொக்குலாய் முகத்துவாரத்தில் கிட்டத்தட்ட 244 குடும்பங்கள் மீனவர் குடும்பங்கள் காலமாக நீர்கொழும்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு முல்லைத்தீவு கரையோரத்துக்கு வந்து குறிப்பாக கொக்குலாய் முகத்துவாரத்தில் வந்து வாடி கட்டி தங்களுடைய தொழில்கள் செய்வது வழக்கம். சில வருஷத்தில் ஒரு சில மாதங்களுக்கு வந்து திரும்பி தங்களுடைய ஊர்களுக்கு செல்வார். அங்கு நீங்கள் போய் அவர்களை சந்தித்து கதைச்சால் அவர்கள் எந்த ஊரவர்கள் என்று கேட்கின்ற பொழுது வந்து முழுக்க வந்து புத்தளத்தில் இருந்து நீர்கொழும்பு பிரதேசத்தில் இருந்தவர்களாகத்தான் தங்களை அடையாளப்படுத்துறதும் வளமை. இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம், கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம், ஏன் ரணில் விக்ரமசிங்க அரசாங்க காலப்பகுதியில் கூட இந்த 244 குடும்பங்கள் முல்லைத்தீவிலே தங்களுக்கு நிரந்தரமாக வசிப்பிடங்களை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் வந்து தோல்வி அடைந்ததற்கு பிரதான காரணம் அவர்களுக்கு அங்கு நிரந்தர வசதி இல்லாட்டி இருப்பிடங்கள் இல்லை என்ற காரணத்தினாலே. அந்த வகையில் வந்து அவர்களுக்கு காணியால் இல்லை, எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர்களுக்கு காணி இருக்கவும் இல்லை. ஆகவே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் கூட அவர்களுக்கு நிரந்தரமாக வீடுகள் கட்டுறதுக்கும் காணிகள் ஒதுக்கப்படுறதுக்கும் வந்து அவர்கள் எந்த ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே உள்ளாங்க முடியாது என்ற காரணத்தை காட்டி அவர்கள் தொடர்ந்தும் அந்தந்த காலகட்டத்தில் வந்து தொழில் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த டித்வா புயலுக்கு பிற்பாடு அவர்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு வசிப்பிடம் அவசியம் என்ற போர்வையிலே முதற்தடவையாக அந்த மாவட்டத்தை சாராத வெளி மாவட்டங்கள், குறிப்பாக வந்து நீர்கொழும்பு பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டுவதற்கு இந்த டித்வா புயல் நிவாரணம் என்ற பேரிலே ஒரு மிகவும் தவறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு முடிவெடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொன்னால் அவர்களுக்கு கொக்குலாய் ஆஸ்பத்திரிக்கு பின் பகுதியிலே கொக்குலாய் மேற்கு ஜிஎஸ் பிரிவிலே வந்து வீடு கட்டுறதுக்குரிய காணிகள் ஒதுக்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது ஒரு மிக தவறான ஒரு விடயம். தமிழ் பிரதேசங்களில் வந்து அந்த பிரதேசத்துடைய வீதாசாரங்களை, இன வீதாசாரங்களை மாற்றி அமைப்பதற்கு கடந்த 75 வருஷமாக மாறி வந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்ததால தான் இந்த இனப்பிரச்சனையை வந்து பெருசாக வடித்தது. அது இந்த அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முதல், அவ்வகையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் மாறி இருந்த அனைத்து அரசாங்கங்களும் நடந்து கொண்டது தவறுன்றதையும் கூட ஒப்புக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இந்த 244 பேருக்கு நிரந்தரமாக்குறதுக்கு இதுவரைக்கும் இனவாத ரீதியாக இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்டது தமிழ் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் செயல்பட்டது என்ற குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் அவர்கள் மீது முன்வைச்சு கொண்டிருக்கின்ற சூழல்ல இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு மிக தவறான ஒரு இனவாதமான செயலை இந்த அரசாங்கம் வந்து செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பது வந்து பொருத்தம் இல்லை. ஆகவே இந்த அரசாங்கம் முன்வரிசையிலே பொறுப்பு வாய்ந்த எந்த ஒரு அமைச்சரும் இல்லை. ஆனால் இந்த விடயத்தை நீங்களாவது இந்த அரசாங்கத்துக்கு உரித்த அமைச்சர்மாருக்கு இந்த விடயம் சொல்லப்பட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் தாயுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது